மரணத்தை தமது மரணத்தால் ஜெயித்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாருங்கள், பவுல் எவ்வளவு தைரியமா சவால் விடுகிறார். மரணத்தை பார்த்து கேட்கிறார், உன் கூரெங்கே. பாதாளத்தை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் இயேசு மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தையும் ஜெயித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கைகளை சந்திக்கிற மரணம் அது ஒரு நித்திய முடிவு அல்ல, அது மரணம் அல்ல, ஒரு புதிய வாழ்விற்கான ஒரு ஆரம்பம். அதுதான் அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடியும் பொழுது கவலைப்படாம தைரியமா ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போக முடியும். அநேக நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து மரண பயத்தினால் அலறுகிறோம். ஐயோ, வியாதி வந்தா கட்டினா கேன்சரா இருக்குமோ, அப்படி பலவித காரியத்துல பயப்படுறோம். பவுலுடைய வாழ்க்கை பாருங்க, அடித்து போட்டு செத்து போயிட்டான்னு போட்டுட்டு போவாங்க, திரும்பவும் எழுந்து வந்து ஊழியத்தை செய்வாரு. பயப்பட்டதே இல்லை. எந்த ஒரு காரியத்தை சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுகிறாரு, சாவு எனக்கு ஆதாயம், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுகிறார். பேதுருடைய வாழ்க்கை பாருங்க, அடுத்த நாள் காலையில தலை எடுக்க போறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு நிம்மதியா. மரணத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் ஒருவரும் பயந்ததில்லை. மரணம் தான் அவர்களை குறித்து பயந்திருக்கும், பார்த்து பயந்திருக்கும். நாம மரண பயத்துல இருக்கிறோமா? மரண பயத்தில் இருப்போம் என்று சொன்னால் அது பயங்கரமானது, வேதனையான ஒன்று. அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிட்டோம்னா போதும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிடும், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 23:5, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடி என்னை தேற்றும். அவர் கூட இருக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கை எளிதாக தாண்டி நாம் அந்த வெளிச்சமுள்ள ஒளியுள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கொஞ்சம் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாண்டா. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, எப்ப என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரே. நம்முடைய கண்கள் அதை நோக்கி பார்க்கட்டும், சிந்தை அதிலே இருக்கட்டும், பரலோகத்திலே இருக்கட்டும். என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சேர வேண்டும், அதை இழந்து விடக்கூடாது. இவ்வுலகத்தின் பாடுகள் எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த உலக வாழ்க்கையை காண நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்க முடியுமா? டி.எல். மூடி என்கிற வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர். அது உலகத்தையே அசைச்சாரு. அவ்வளவு வல்லமை, தேவனுடைய வல்லமை அந்த மனிதன் மூலமாய் வெளிப்பட்டது. போகிற இடங்கள்லாம் கூட்டங்கள்லாம் அந்த அளவு தேவனுடைய வல்லமை அசைவு, திரளான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. எல்லா பகுதிகளிலும் ஊழியத்தை நிறைவேற்றி அவருடைய கடைசி நாட்கள் வரும்பொழுது அவர் பயப்படவே இல்லை. அவர் தம்முடைய மரண நாளை குறித்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய மரண நாளை குறித்து நான் பயப்படவில்லை, இது எனக்கு மரண நாள் அல்ல, இது என்னை முடிசூட்டும் நாள். ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போறேன், இது எனக்கு முடிசூட்டுகிற ஒரு மகிமையின் நாள் என்று சொன்னாராம். அவ்வளவு தைரியமா சொல்லி ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னாராம். ஆமா, சொல்ல முடியுமா? அநேக வயதான காலத்துல பயப்படுகிறோம், எப்படி இருக்குமோ தெரியலையே, என் முடிவு எப்படி இருக்குமோ, வாழ்க்கை எப்படின்னு ஆகுமோ. ஆண்டோடைய கரத்துல கொடுத்துட்டோம்னு சொன்னா அது நேர்த்தியா நடக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த பயமும் இல்லாதபடி கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு பயத்தோடு இருப்பின் ஆண்டவர் என்னுடைய பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபிங்கள். பயம் விலகிடும், தைரியம் வந்துடும், தெளிவு வந்துடும், முன்னேறி செல்ல ஆரம்பிச்சிருவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, என் மரணத்தை ஜெயித்தவரப்பா, பாதாளத்தை ஜெயித்தவரப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக நீ இந்த பூமியிலே மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்து உம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாக பிசாசை ஜெயித்து எங்களுக்கு பாதாளத்தை அல்ல பரலோகத்தை, எங்களுக்கு மகிமையான ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறீங்க, ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்க, ஒரு வாழ்வை வச்சிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பயத்தோடு மரணத்தோடு ஒருவேளை போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், வியாதியோடு போராடி கொண்டிருக்க, ஐயோ மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நான் செத்து போயிருவனோ, என்ன ஆகுமோ, பயத்தை எடுத்து போடுங்க. அவருடைய கண்களை திறங்க, பரலோகத்தை பார்க்கட்டும். கண்களை திறங்க, அவருடைய சமூகத்தை தரிசிக்கட்டும், பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். தைரியம் கொடுங்கப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் போற பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு விட்டுவிப்பீராக, ஒரு புது பலனை கொடுத்து உற்சாகப்படுத்தி தொடர்ந்து நடத்துவீராக. நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, ஜீவனுக்கே அதிபதி. அவர் நம்மோடு இருந்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.